பயந்து பின்வாங்கி ஓடக்கூடிய இயக்கமா விடுதலை சிறுத்தைகள் கட்சி? இந்த 32 ஆண்டுகளில் எத்தனையோ அச்சுறுத்தல்களை சந்தித்து வந்திருக்கிற கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாநிலம் தழுவிய அளவில் போலீசால் தேடப்படக்கூடிய மிகப்பெரிய குற்றவாளிகள் என்று தங்களை பிரகடனப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களை எல்லாம் எதிர்கொண்டு வந்திருக்கிறோம். காவல்துறையின் ஒடுக்குமுறைகளை கடந்து வந்திருக்கிறோம். சாதி வெறியாட்டத்தை எத்தனையோ பல வெறியாட்ட களங்களை கடந்து வந்திருக்கிறோம். உண்மையிலேயே தமிழ்நாட்டில் நெருப்பாற்றில் எதிர்நீச்சல் அடித்த ஒரு இயக்கம் உண்டு என்றால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. மாவட்ட அமைப்பாளர் அன்புக்குரிய மாவீரன் இந்த மாவட்ட முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களின் விடுதலைக்காக எங்கெல்லாம் ஒடுக்குமுறை நடக்கிறதோ அங்கெல்லாம் தன்னுடைய பாதத்தை வைத்து களமாடிய தலைவர் எழுச்சி தமிழரின் ஆணைக்கிணங்க செயலாற்றிய அன்பு சகோதரன் மாவீரன் ரகுவரன் அவருடைய நினைவு நாள் என்று நினைவு நாளில் ரகுவரன் அவர்களின் கருத்தியலை, அவருடைய போராட்ட குணத்தை நாம் எதிர்வரும் சந்ததியினருக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அடிப்படையில் அவருடைய நினைவு நாளில் அவருடைய படத்தை திறந்து அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தக்கூடிய ஒரு கடமை நம் முன்னே இருக்கிறது. அந்த வகையில் மாவீரன் ரகுவரன் அவர்களுடைய படத்தை திருவண்ணாமலை மைய மாவட்ட செயலாளர் வீரமங்கை அக்கா வளர்மதி அவர்கள் திறந்து வைத்து கலசப்பாக்கத்தினுடைய ஆளுமை நமது சேர்மேன் அன்பரசி ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், ராஜசேகர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாலை அணிவித்து, அதேபோல் மக்கள் புரட்சி கழகத்தின் தலைவர் அண்ணன் பாப்பா வர்கீஸ் அவர்கள் வந்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழுவின் உறுப்பினர் அண்ணன் சாது ஆனந்த் அவர்கள் உள்ளிட்ட ஆளுமைகள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். சீட்டம்பட்டு கவுன்சிலர் அண்ணன் அவர்கள் வந்திருக்கிறார். ஆகவே அவர்கள் முன்னிலையில் மாவீரன் அவர்களுக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமைகளை செய்ய வேண்டி இருக்கிறது. நேரம் கடந்து கொண்டிருப்பதனால் மாவட்ட செயலாளர் அவர்கள் படத்தை திறந்து வைத்துவிட்டு அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்தி அவருடைய களப்பணி குறித்து ஓரிரு வார்த்தைகள் நினைவு கூற வேண்டிய கடமை இருப்பதனால் தலைவர்கள் பேசுவார்கள். மாவட்ட செயலாளர் அவர்கள் நெஞ்சம் தன் அண்ணன் மனம் அன்பால நினைப்பது அண்ணன் குணம் பாரு. வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் மாவீரன் ரகுவரனுக்கு மாவீரன் ரகுவரனுக்கு மாவீரன் ரகுவரனுக்கு மாவீரன் ரகுவரனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு புரட்சியாளர் அம்பேத்கருக்கு தந்தை பெரியாருக்கு தந்தை பெரியாருக்கு ராசாவுக்கு எம்சி ராசாவுக்கு இரட்டை மாலை சீனிவாசனுக்கு இரட்டை மாலை சீனிவாசனுக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அயோத்திதாச பண்டிதருக்கு அன்னை மீனமலுக்கு அன்னை மீனமலுக்கு வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் செய்கின்றோம் வீர வணக்கம் 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 எங்கள் தோழன் ரகுவரனுக்கு எங்கள் தோழன் ரகுவரனுக்கு வீரன் ரகுவரனுக்கு வீரன் ரகுவரனுக்கு விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம் விடுதலை சிறுத்தைகள் வீர வணக்கம். சாமி அப்படியே மௌன அஞ்சலி 2 நிமிடம். ஆமா தம்பியினுடைய 3ஆம்
அண்ணன் தினேஷ் நீயா கூப்பிட்டு வந்தாரு ஏற்றி போட்டான். ஊராட்சி ஒன்றியத்தில் கிராமத்தைச் சேர்ந்த திருவாளர் ரகுவரன் அவர்கள் 3ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அனைத்து உடன்பிறப்புகளுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தலைமை பொறுப்பேற்று நடத்திருக்கும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் தலைமை அக்கா அவர்களுக்கும் உடன் வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் ரகுவரன் குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கும் இங்கே தலைவர் வடக்கீசன் அவர்களுக்கும் தலைவர் குடும்ப தலைவர் அவர்களுக்கும் இங்கே ஏனைய சகோதரர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த திமுகவுக்கு வெற்றிக்கு வாய்ப்பாக அதை கொண்டாடும் நேரத்தில் அவர் இல்லாதது மிகுந்த வருத்தமாகிவிட்டது. அவரை போல் ஒரு போராளி நீங்கள் சொன்னது போல் ஒரு வழக்கறிஞர் சொன்னது போல் யாரும் கொண்டிட முடியாது. நல்ல நண்பர், ஒரு தப்பான பழக்கத்துக்கும் எந்த ஒரு தீய செயலுக்கும் துணை போக மாட்டார். நல்ல விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவரை நம்பி இருப்பவர்கள் கைவிட மாட்டார். அவருடைய ஆத்மானது நம்மளுடைய அனைவரோட மனதிலும் இருக்கும் என்பதை அவர் குடும்ப மனைவி அவருடைய குழந்தைகள் நீண்ட ஆயுள் பெற்று அவரை போல அவருடைய சந்ததிகள் வர வேண்டும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். கூட வேறு யாரும் இருக்கிறது? மரியாதைக்குரிய சரி அன்பு தம்பி ரகுவரன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து வேகமாக பணியாற்றிய அன்பு தம்பிமார்களில் அவரும் ஒருவராக நாம் இங்கே இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம். மிக சிறிய வயதில் ஒரு ஆர்வத்தோடு களப்பணியாற்றி தம்பிமார்களை வெகு விரைவாக ஒருங்கிணைக்கக்கூடிய மாபெரும் பண்பை பெற்றிருக்கிறார். தம்பி அவர்கள் இந்த சமூக அரசியல் களத்தில் இந்த மக்களுக்கான ஒரு அதிகாரத்தை வெற்றி பெற வேண்டும் என்று அவர் ஏற்றுக்கொண்ட இயக்கத்தில் தீவிரமாக பணியாற்றிய அன்புக்குரிய தம்பி அவர்கள். நான் எந்த விதத்திலே அவரோடு இணைந்திருக்கிறேன் என்றால், இங்கே கலசப்பாக்கம் காவல் நிலையத்தால் அவர் கொடூரமாக தாக்கப்பட்ட பொழுது அன்றைக்கு இருக்கிற ஆட்சியை எதிர்த்து, காவல்துறை எதிர்த்து ஒரு மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம் நடத்தியதில் நான் முதன்மையாக இருந்திருக்கிறேன். அவர் இறந்து விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் கலசப்பாக்கம் பகுதியில் பல்வேறு தம்பிமார்கள் அவர்கள் உழைத்திருக்கிற அந்த உழைப்பை, அவர்கள் செய்திருக்கிற அந்த தியாகத்தை, இந்த சமூக அரசியல் விடுதலைக்காக இந்த மக்களுக்காக விட்டு சென்றிருக்கிற அந்த பணியை அரசியலமைப்பு தந்தை பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் சொன்னதை போன்று இந்த தேரை முன்னோக்கி இழுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிற அந்த தத்துவத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு துளியாவது அவர்கள் இந்த இயக்கத்தை, இந்த தேரை, இந்த அரசியல் சமூக விடுதலைக்கான தேரை முன்னோக்கி இழுத்திருக்கிறார்கள், அதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் தான் நாம் வெவ்வேறு தளங்களிலே பணியாற்றி கொண்டிருந்தாலும் கூட எந்த விதமான முரண்பாடுகளை நான் முன்னிறுத்தாமல் இந்த இயக்கத்தில் எந்த தம்பிமார்கள் இந்த இயக்கத்திற்காக போராடி இருக்கிறார்களோ அவர்களுக்காக தொடர்ந்து நான் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறேன். என்ன காரணம் என்று சொன்னால், பல்வேறு போராளிகளை இழந்திருக்கிறோம், பல்வேறு தலைவர்களை இழந்திருக்கிறோம். ஆனால் தத்துவத்தை, பாபா சாஹேப் அம்பேத்கருடைய அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான காலங்கள் எத்தனை ஆண்டு காலம், இன்னும் எத்தனை பேர் தம்பி ரகுவரனை போன்று பல்வேறு இளைஞர்களை எல்லாம் இந்த மண்ணிலே மறைக்கப்பட்டதற்கு பிறகு இந்த அரசியலமைப்பினுடைய வெற்றியை, இந்த அதிகாரத்துடைய வெற்றியை யாருக்கு காண்பிக்க போகிறோம் என்கின்ற ஆதங்கத்தில் தான் நாம் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்கள், மரியாதைக்குரிய சேர்மன் அவர்கள் இங்கே சொல்லியிருக்கிறார், இங்க இருக்கிற பெரும்பாலான இளைஞருடைய உழைப்பை எல்லாம் இன்றைக்கு ஆட்சியில் இருந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு நாம் பயன்பட்டு இருக்கிறோம். ஆனால் மிக விரைவில் நாம் எல்லாம் நமக்கான அதிகாரமாக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான, சிறுபான்மை மக்களுக்கான அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்கான போராட்டங்கள் தான் வெகுவாக இருந்து கொண்டிருக்கிறது.
இந்தியாவுடைய தலையெழுத்தை இன்னும் 2-3 நாட்களிலே தீர்மானிக்கிற ஒரு மாபெரும் ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. காவி உடை அணிந்தவர்கள் எல்லாம் இந்த நாட்டினுடைய அதிபராக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தினந்தோறும் கூலி வேலை செய்து கொண்டிருக்கிறேன், உழைத்துக் கொண்டிருக்கிறேன், பெரும்பான்மையாக வாக்களித்துக் கொண்டிருக்கிறேன், கடைநிலை ஊழியராக இருந்து கொண்டிருக்கிற இந்த மக்களுக்கான அதிகாரத்தை வெற்றி பெற வேண்டும். மிக விரைவிலே நாம் ஒரு மாபெரும் இயக்கமாக, குறைந்தபட்சம் தீர்மானிக்கிற இயக்கமாக, அல்லது இந்த நாட்டை நாம் தான் ஆள வேண்டும் என்கின்ற ஒரு மாபெரும் அரசியலை நாம் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இவர் கொரோனா என்கின்ற ஒரு தொற்றின் காரணமாக மரணித்திருந்தாலும் கூட அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவரோடு சேர்ந்திருக்கிற அவருடைய நண்பர்களை எல்லாம் சமகாலத்திலே இப்பொழுது நாம் இந்த நினைவேந்த நிகழ்ச்சியில் நினைவுபடுத்துகிறோம் என்று சொன்னால், உழைப்பை, தியாகத்தை, அர்ப்பணிப்பை இந்த சமுதாயம் மறந்துவிடக் கூடாது. அப்படி ஒரு வேளை மறந்துவிட்டார் என்று சொன்னால் அதுதான் இந்த அதிகாரத்தை பெறுவதற்கான மாபெரும் பலவீனமாக, மாபெரும் இழப்பாக இருந்திருக்குமோ என்கின்ற நிலை ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் கடந்த தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே நீங்கள் எல்லாம் சிந்தித்து பார்த்திருக்க வேண்டும். கொள்கைகளை சொல்லி ஓட்டு கேட்பதற்கு வந்தால் அவருடைய உழைப்பை, அவருடைய தியாகத்தை, அவருடைய அர்ப்பணிப்பை, அவருடைய கால்களெல்லாம் நீங்கி போயிருக்கிறது என்ற அனுதாபத்தை சொல்லி வாக்கு கேட்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய தலைவர் அவர்கள் எந்த தொகுதியிலே நின்றாலும் தமிழகத்திலே பாண்டிச்சேரி சேர்த்து 40 பாராளுமன்ற தொகுதியில தலைவர் திருமாவளவன் போட்டியிடுகிறார் என்று சொன்னால் அவர் எதிர்த்து யார் போட்டியிட்டாலும், ஏன் நரேந்திர மோடியை போட்டியிட்டாலும் தோர்த்துத்தான் ஆக வேண்டும் என்ற அரசியலை முன்வைக்காமல் அனுதாபத்தை சொல்லி வாக்கு கேட்கிற நிலை இருந்து கொண்டிருக்கிறது சொன்னால், தம்பிமார்களை போன்று மிக வேகமாக பயணம் செய்து கொண்டிருக்கிற, களப்பணியாற்றி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட தம்பிமார்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கருத்தியலாய் வெற்றி பெற வேண்டும். தலைவர் அவர்கள் இப்போது நடந்திருக்கிற விருது வழங்கும் விழாவில் கூட சாதி ஒழிப்பு, சமத்துவம், சகோதரத்துவம் எல்லாம் சேரிகளிலே மட்டும்தான் ஊடுருவி கொண்டிருக்கிறது. சாதி இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு போக முடியவில்லை என்று வருத்தப்பட்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும். அதைதான் மக்கள் புரட்சி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. தம்பிமார்கள் எந்த தளத்திலே, எந்த இயக்கத்திலே வேலை செய்தாலும் கூட அந்த உழைப்பை மறக்காமல் போற்றுவோம். அதுதான் நம்மை ஒற்றுமைப்படுத்தும், அரசியலை பலப்படுத்தும் என்று கூறிக்கொண்டு, தம்பியுடைய இந்த 3ஆம் ஆண்டு நினைவேந்த நிகழ்ச்சியிலே நான் பங்கு பெற வேண்டும். ஏனென்று சொன்னால், தம்பியை உயிரோடு இருக்கும் போதும் பாதுகாத்த ஒரு கடமை எனக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அவருடைய உழைப்பை என்னாலும் இந்த பகுதியிலே போற்றப்பட வேண்டும். அவரை போன்று நாம் வர வேண்டும் என்று அன்பு தம்பிமார்கள் எல்லாம் அவரை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு களப்பணி ஆற்ற வேண்டும் கேட்டுக்கொண்டு, தம்பிக்கு நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு தம்பி ரகுவரன் அவர்கள் இளஞ்செழுத்து ஏச்சுப்பாசனுடைய மாவட்ட அமைப்பாளர், கட்சிக்கு சிறப்பாக பணியை செய்யக்கூடியவர், பட்டி தொட்டிலாம் கட்சியை வளர்த்து இந்த கட்சிக்கும் தலைமைக்கும் தலைவருக்கும் பெருமை சேர்த்து கொண்ட அன்பு தம்பி ரகுவரன் கொரோனா நோய் என்று கொடிய நோய் தாக்கப்பட்டு மருத்துவமனையிலே நானும் வழக்கறிஞர் அண்ணன் மோகன் அவர்கள், அன்பு சகோதரி வளர்மதி அவர்கள் சந்திக்கின்ற நேரத்தில் என்னை ஒரு முறை காப்பாற்றி விடுங்கள் அண்ணா, நான் ஒருவர் 1000 பேருக்கு சமம் என்று அந்த சொன்ன வார்த்தை இனிக்கும் நெஞ்சை வார்த்தைகள் வலிக்கிறது. கொரோனா என்ற கொடிய நோய் கொண்டு விட்டது. கட்சிக்கு உழைத்த மிகப்பெரிய ஒரு போராளி, ஒரு ஆளுமை மிக்க அன்பு சகோதரர். அப்படிப்பட்ட நாம் அன்பு சகோதரை இழந்து இருக்கிறோம். அந்த அன்பு தம்பிக்கு முதலிலே என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். இந்த கட்சிக்கு இருந்தால் அவர் என்ன செய்வாரோ என்று, எந்த உதவி செய்வாரோ அதையெல்லாம் நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்று இப்படிப்பட்ட உடன்பிறப்புகளாம் நட்புகளாம் உருவாக்கி சென்றிருக்கிறார். அவர் விட்டுவிட்டு சென்ற பணிகளெல்லாம் அன்பு சகோதரர்கள் தொடர்ந்து கண்காணித்து அதிலே பயணிக்க வேண்டும். அந்த அன்பு சகோதரரை இழந்து வாடும் தாயார், மனைவி, பிள்ளைகள், ஒற்றார் உறவினர்கள், நண்பர்கள், கட்சியினுடைய பொறுப்பாளர்கள், தலைவர் உள்பட அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு
அன்பு தம்பிக்கு மீண்டும் என்னுடைய செம்மாந்த வீர வணக்கத்தை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.